இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டி வந்து என்னாச்சு, எப்படி நீந்துச்சா, என்ன சாப்பாடு சாப்பிட்டுச்சு, அம்மா எப்படி பார்த்துக்குது, எல்லா குட்டியும் நீந்துச்சா, எது குட்டி அடி வாங்குச்சா எல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அங்கிட்டு இடத்த மாற்றி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நீந்து எதுவுமே ரொம்ப மேலேன்னா வரல, ஒரு அரை அடிக்கும் அந்த மாதிரி நீந்திக்கிட்டு கீழே நீந்திக்கிட்டு தெரியுது. நம்ம ஏதோ ரொம்ப வீடியோ எடுக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா ஏதோ குட்டி இந்த பக்கம் வருதுன்னா அப்பா வந்து படக்குன்னு எடுத்து வாய்க்குள்ளே எடுத்து அங்கிட்டு போய் மூளையில் போய் விட்டுடுது. ரொம்ப எல்லாமே நல்லா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சாப்பாடு நம்ம ஆட்டிமியா போட்டோம், ஆட்டிமியா டேப்லெட்டு இது பொறிக்க வச்சா அது பார்த்தீங்கன்னா பொறிக்கவே இல்லையா. நம்மகிட்ட வந்து மைக்ரோ பிளட் இருக்குது. மைக்ரோ பிளட்டு இந்த சின்ன சின்ன மீனுக்கு போடுறது, குட்டிகளுக்கு போடுறது, அதுவே போட்டோம். அது கீழே வந்து பாட்டமில் விழுகவும் மேலே போட்டு அப்பா 2 திங்க வரவும், அப்பாவும் அம்மாவும் திங்க வரவும், திங்க வந்தோம் சிதறி கீழே வந்துடுது. கீழே வந்தோன்னா அதை திங்குதுங்க. அது திண்டே நேற்றுலேருந்து அதான் போட்டேன். நேற்று லைட்டாக தான் நீந்த ஆரம்பிச்சு. எதுக்கு போட்டுருவேன், எனக்கு பயம் ஆயிடுச்சு, எதுவும் ஆயிருமோ அது நமக்கு தெரியாதுல்ல. அதனால் இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு போட்டேன். நல்லா சாப்பிட்டு எல்லாம் தெரியுது பாருங்க. எப்படியும் ஒரு 70 குட்டி இருக்கும். என்ன ஃபுட்டுன்னா மைக்ரோ புரோட்டு. இந்த இல்லை காட்டுறேன். இதில் வந்து 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. நான் இது எனக்கு என்னமோ நல்லா சாப்பிட்டு சைஸ் வந்துன்னு நினைக்கிறேன். இது அந்த ஃபுட்டு மைக்ரோ புரோட்டு. இது தூளாக தான் இருக்கும் அதுகளுக்கு. ஆனால் அந்த தூளாக அதில் பெரிய தூளாக தான் இருக்குது கொஞ்சம் அதுகளுக்கு. ஆனால் 2-3 சின்ன தூளாக இருக்குங்க. அந்த ஆட்டிமே இது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இது மைக்ரோ புரோட்டீன். இது வந்து ஒரு ஃபுட்டு தான். ஆனால் இதில் ரெண்டுமே நல்லா பார்த்துக்குதுங்க. நம்ம எதுவும் பண்ணிட்டோமா, அது கிட்டக்க வந்து எதுவும் செய்யணும்னா நல்லா பார்த்துக்குது. எதுவும் குட்டியை வந்து தனியாக எல்லாத்தையும் கும்மலாக மேய்க்கணும், மாடு மேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் கும்மலாகவே மேய்க்கணும். எதுவும் அங்கிட்டு தனியாக போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி தனியாக போயிடுச்சுன்னா வேகமாக ஏதாவது ஒன்று இந்த அப்பாவாவது அம்மாவாவது வேகமாக போயிட்டு அந்த குட்டியை போய் அவங்கள போய் எடுத்து வந்து இங்கிட்டு வாயில் எடுத்து வந்து அழகாக துப்புது. பார்த்தீங்கன்னா எல்லாம் திங்கிது. கீழே உள்ள பாட்டமில் அந்த சாப்பிடம்லாம் திண்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் வயிறே நல்லா தான் இருக்குது. நல்லா சாப்பிட்டு போட்டு கீழே நிறைய கிடக்கு பாருங்க. இது இப்படி சின்னதாக டாட்டா அந்த போலாபாட்டோட அந்த இது உடம்பு வந்துருச்சு. இப்போ உடம்பு வந்துருச்சு. நமக்கு கலர் இப்போதைக்கு வராதுல்ல. இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகும். 3 வாரம் ஆகும் அதிகபட்சம் கலர்னா வர. இன்னும் சைஸ் வரணும், அப்போ தான் கலர் வரும். ஆனால் அந்த வால் மண்டை கண்ணுனா அழகாக வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இல்லைங்க அம்மா ஏதாவது 1-2 வாயில் எடுத்து வைக்கும். அதை காட்டுறேன். வாயில் எடுத்து வந்து அழகாக துப்புங்க. அங்கிட்டு போய் இங்கே ஏதாவது தனியாக போயிடுச்சு அப்படின்னா அங்கிட்டு போய் துப்பு. அவ்வளோதான். இன்னுமே கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ மேக்கோல இருந்துச்சு காட்டி அந்த குட்டியை மட்டும் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அழகாக இருக்கான், தெளிவாக காட்டுறேன் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸு வரமாட்டேங்குது. ஏன்னா குட்டியை வந்து நடுவில் நிற்கிது. இங்கிட்டு கண்ணாடி நம்ம பக்கம் கண்ணாடி ஓட்டுறபடி வந்துச்சுன்னா எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த மீன் வளர்த்தீங்கன்னா இது லைவ் ஃபுட்டு தான் போடணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் சும்மா நார்மல் இதே மைக்ரோ புல்லட் இந்த மாதிரி ஒரு டப்பா எத்தனை ரூபா இருக்கும், 100 ரூபா அந்த மாதிரி வரும். கப்பி ஃபுட்டோ மைக்ரோ புல்லட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு கூட அதை வச்சே காப்பாற்றலாம். நீங்கள் லைவ் ஃபுட்டு போட்டாங்க, லைவ் ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னேன். ஏன்னா லைவ் ஃபுட்டு போட்டால் என்ன கொஞ்சம் வேகமாக வளரும். இதுலேயும் கொஞ்சம் வேகமாக வளரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சத்தே கூட 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 100க்கு 10% ப்ரோட்டீன் இருக்குது. இது ஒன்று இதே நம்ம கொடுப்போம். இன்னும் ஒரு 5 நாள் கொடுப்போம். அப்புறம் சைஸ் வந்துருச்சுன்னா பெரிய பிளட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோரான் ஃபுட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரை வாம்ஸு அந்த மாதிரி போட்டு பார்ப்போம்.